Hi guys, welcome to the channel. இன்னைக்கு வீடியோவில் ஒரு எனர்ஜி அப்டேட். உங்கள் பர்சன் இந்த வீடியோ பார்க்குற டைமில் என்ன ஃபீலிங்ஸில் இருக்காங்க, என்ன நினைக்கிறாங்க, என்ன மாதிரியான எனர்ஜி இருக்குது எல்லாமே நம்ம இன்னைக்கு கிளியராக பார்த்துடலாம். இது பைல் செலெக்ஷன் 2 பைல் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச பைல் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகுறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் நான் யூனிவர்ஸை ப்ரே பண்ணிவிட்டு பைல் 1 பைல் 2 இதில் நான் சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ் பைல் 1. ஓகே, யூனிவர்ஸ் பைல் 2க்கான கார்டு pile 2, pile 1, pile 2. ஸோ இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா pile 1 நீங்கள் சூஸ் பண்ணலாம். pile 2 இந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சா pile 2 சூஸ் பண்ணுங்கள். ஸோ பைல் 1 பைல் 2 கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பைல் 1. பைல் 1 இந்த பிக்சர் சூஸ் பண்ணவங்களுக்கு இதில் ராசி விருச்சகம் இங்கே இந்த ராசி இருக்கலாம் உங்களுக்கு, இல்லை உங்கள் பர்சனுக்கு. அது ஒரு கன்ஃபர்மேஷன். சரி, உங்கள் எக்ஸ் அகைன் உங்கள் லைஃப்குள்ளே வந்திருப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். உங்களுக்கும் உங்கள் எனர்ஜி நான் செக் பண்ணுறேன். சரிங்களா, உங்கள் எக்ஸ் உங்கள் லைஃப்பில் அகைன் ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. இன்னும் சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு, டெத் ஆகுது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகுது. இன்னும் சில பேருக்கு ஒரு புது எனர்ஜி ஷிஃப்டோட உங்கள் பர்சன் வராங்க. அது நான் உங்களுக்கு சுச்சுவேஷன் சொல்ல உங்களுக்கே எது உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியுதுன்னு வரும். உங்கள் எனர்ஜி நான் ஒரு வாட்டி பார்க்குறேன். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம உங்கள் எனர்ஜி நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். தென் உங்கள் பர்சன் எனர்ஜி நம்ம பார்க்கலாம். பைல் 1 1111 ரீசெண்டாக நிறையா பார்க்குறீங்க அப்படின்னா 1111 இல்லைன்னா மிரரிங் பண்ணுற மாதிரியான நம்பர் 1001 அந்த மாதிரி. சரிங்களா, அண்ட் 1001 1010 இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். 1010 இதெல்லாம் பார்க்குறீங்களான்னு பாருங்கள். 1111 பார்க்குறீங்களான்னு பாருங்கள். பைல் 1 1111 ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்ப்பாங்க. அண்ட் ட்வின் ஃப்ளேம், இதில் ட்வின் ஃப்ளேம் இருக்குது. நீங்கள் மேரிடு கப்பலாக இருப்பீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபை பிரிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. கல்யாணம் இங்கே ஒரு பெரிய பிளாக்கேஜாக இருக்குது. கல்யாணம் நடக்காமல் தள்ளி போயிட்டுருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை உங்கள் பர்சனோட ஃபேமிலி இங்கே பெரிய பிளாக்கேஜாக இருக்குது. அந்த ஃபேமிலி இருக்கிறதுனால உங்கள் ரிலேஷன்ஷிப் அடுத்தது மூவ் ஆகாத மாதிரி தெரியுது. அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், விருச்சகம் இதில் இருக்குது. தென் இப்போ ரீசண்டாக நீங்கள் ஏதாவது உங்கள் ஃபேமிலியில் ஒரு வெளியில் எங்கேயாவது ஒரு டெத், ஏதாவது இறப்பு அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம், இல்லை நடந்திருக்கலாம். அது ஒன்று. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒரு புது பிஸ்னஸ், புது லைஃப், ஒரு நியூ டைரக்ஷன் எடுத்து போகிற மாதிரி அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். சரி, இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனர்ஜியில் சில பேர் இருக்கீங்க. நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு எனர்ஜிக்கு வந்துட்டீங்க. ஓகே, பைல் 1 இதெல்லாம் உங்களுக்கு சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு. இப்போ உங்கள் எனர்ஜிக்கு நான் ஒரு 3 கார்டு எடுக்கிறேன். எம்ப்ரஸ், 3 of Swords. தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, தேர்ட் பார்ட்டி உங்கள் பர்சனோட ஃபேமிலி இங்கே பெரிய பிளாக்கேஜாக இருக்குது. உங்கள் 2 பேருக்கும் மன காயங்கள் அதிகமாக இருக்குது. நீங்கள் இல்லை உங்கள் பர்சன் சிம்மமாக இருந்தீங்கன்னா இது அதிகமாக உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் பணத்துக்காக யாரோ நீங்கள் ஒரு கடன் கொடுத்துருப்பீங்க, இல்லை பணம் கொடுத்துருப்பீங்க. அந்த பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பைல் 1 உங்களுக்கு ரெசனேட் ஆகும். சரிங்களா, அந்த பணம் உங்ககிட்ட எப்போ ரிட்டர்ன் கிடைக்குங்கிற ஒரு வெயிட்டிங் எனர்ஜியில் இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அண்ட் கடகம் இங்கே இருக்குது, ரிஷபம் இருக்குது. கடகம் ரிஷபம் ஹார்ட் பிரேக்லேருந்து இன்னும் வெளியில் வரலை. உங்களுக்கு இன்னும் ஹார்ட் பிரேக் இருக்குது சில பேருக்கு. தேர்ட் பார்ட்டி இங்கே ஆப்வியஸாக இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது பைல் 1ல். அண்ட் ட்வின் ஃப்ளேம் இருக்குது இங்கே. ரீசெண்டாக நீங்கள் நைஃப் அது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க.
அப்படிங்கிற பட்சத்தில் இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஒரு வெயிட்டிங் எனர்ஜி இருக்குது. அண்ட் பிஸ்னஸ்க்காக நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறையா எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். உங்களை நல்லா செல்ஃப் கேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜிக்கு போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஏஜை விட நீங்கள் பார்க்குறதுக்கு வயசு கம்மியாக தெரிவிங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இந்த இந்த பைல் 1 உங்களுக்கு ரெசனேட் ஆகுதான்னு பாருங்கள். நீங்கள் உங்கள் ஏஜுக்கும் நீங்கள் உங்களை பார்க்குறதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ரொம்ப யங்கான நிறைய பேர் உங்களை சொல்லியிருப்பாங்க, ரொம்ப யங்காக இருக்கீங்க, உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அல்லது இது ஒன்று. இன்னொன்று உங்களை விட உங்கள் பர்சன் கண்டிப்பாக வயசில் கம்மியாக இருப்பாங்க. ஏஜ் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இதில் இருக்குது. ரீசெண்டாக ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பயங்கரமான ஹார்ட் பிரேக் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அதிகமாக வார்த்தைகள் விட்ட மாதிரி தெரியுது. 4 of Wands அகைன் வருது. ட்வின் ஃப்ளேம் இங்கே இதில் ஸ்ட்ராங்காக தெரியுது. அண்ட் மேரிடு கப்புள் அது இங்கே ஸ்ட்ராங்காக தெரியுது. 1111 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஜான்வரி மந்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நவம்பர் மந்த் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கான சைன். நம்ம இப்போ உங்கள் பர்சனோட எனர்ஜி என்னன்ட்டு நம்ம பார்த்துடலாம். உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. கார்டன் இருக்குது. கார்டன் இப்போ ரீசெண்டாக ஏதாவது விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். கார்டன் உங்களுக்கு தோட்டம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா சரி. உங்கள் பர்சனோட எனர்ஜி என்னன்னு பார்த்து நம்ம கைடன்ஸ் பார்த்துடலாம். பைல் 1. மறுபடியும் எம்ப்ரஸ். நான் சொன்னேன் இல்லையா, அங்கேயே எம்ப்ரஸ். நீங்கள் உங்களோட பர்சனாலிட்டி வேறு லெவல். உங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட ஆரா வேறு லெவல். யாருனாலையும் மேட்ச் பண்ண முடியாது, உங்களை ரீப்ளேஸே பண்ண முடியாது. உங்கள் பர்சன் உங்களை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும், நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு ஒரு ஈகோவில் போயிருந்தாலும், கோபத்தில் போயிருந்தாலும், உங்களை மாதிரியான ஒரு பர்சனை அவங்க ரீப்ளேஸ் பண்ண முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் ஆகிறாங்க. ஹைலி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் யூ. ரொம்ப அட்ராக்ட் ஆகிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக உங்களை ஒரு ரொம்ப அழகான பர்சன் உங்கள் கண்ணு முன்னாடி, உங்களை விட அழகான பர்சன் கண்ணு முன்னாடி வந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் தான் அழகு. அந்த அளவுக்கு அழகாக நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. அண்ட் இதில் ப்ரெக்னன்சி யாராவது நீங்கள் பார்க்குறவங்க இல்லை ப்ரெக்னென்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் இதில் தெரியுது. உங்களோட ஜாதகத்தில் சந்திரன் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். சந்திரன் அந்த சார்ட்டில் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இல்லை உங்கள் பர்சனுக்கு சரிங்களா. எஸ், மார்ச் மந்த் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கடகம் ரிஷபம் இங்கே அதிகமாக இருக்குது. நீங்களாம் உங்கள் பர்சனாக இருக்கலாம். ஓகே, உங்கள் பர்சனோட எனர்ஜி. பைல் 1 ஆக்சுவலாக இந்த ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு ரீடிங் பாருங்கள், ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்கு. கடகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் பர்சன் கடகம் அல்லது நீங்கள் கடகமாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் பர்சன்கிட்ட தனிமையில் இருக்கீங்க, தள்ளி இருக்கீங்க. எதுவுமே உங்களுக்குள்ள கான்டாக்ட் இல்லை சரிங்களா. எதுவுமே மெசேஜ் பண்ணுறதில்ல. ரொம்ப அமைதியாக உங்கள் லைஃப்பை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை செல்ஃப் கேர் பண்ணிக்கிறீங்க. வருத்தம் இருக்குது, வேதனை இருக்குது, ஏதாவது ஒன்று எதிர்நோக்கி தான் இருக்கீங்க. உங்கள் பர்சனுக்காக கூட நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கலாம். பட் அதே வேலையால் நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் பர்சனுக்காக நீங்கள் என்ன தான் காத்துக்கிட்டு இருந்தாலும் உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கீங்க சரிங்களா. அதில் ஒரு நியூ டைரக்ஷன் எடுத்து போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ அவங்களுக்கு இந்த லவ் கிடைக்கல. இங்கே பாருங்கள், 2 of Cups வந்திருக்கு. இனியும் நீங்கள் 2 பேர் செப்பரேஷனில் இருந்தாலும் இல்லை உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போனாலும் 2 பேருக்குமே லவ் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்குது. மியூச்சுவலான ஃபீலிங்ஸ் இருக்குது. நான் ட்வின் ஃப்ளேம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ட்வின் ஃப்ளேமாக இருக்கலாம், இல்லை மற்ற கனெக்ஷன்ஸும் இருக்கலாம். கார்மிக், சோல்மேட் இருக்கலாம் ஆப்வியஸாக. இதில் பாருங்கள், 2 of Cups லவ்வர்ஸ் கார்டு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, உங்கள் எனர்ஜியை பார்க்கும்போது நான் சொன்னேன், உங்களை இந்த பர்சன்னால் ரீப்ளேஸே பண்ண முடியாது. உங்கள் இடத்த எத்தனை தேர்ட் பார்ட்டி வந்தாலும், உங்கள் பர்சன் என்னதான் ஃப்ளோட் பண்ணுற கேரக்டராக இருந்தாலும் அவங்களுக்கு உங்ககிட்ட தான் அந்த சோல் கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ அவங்க வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ரொம்ப அவங்க ஃபீலிங்ஸோடு அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். பயங்கரமாக சண்டை நடந்துகிட்டு இருக்கு. தூக்கம் இல்லாமல் இருக்காங்க, நிறைய யோசிக்கிறாங்க, ஃபினான்ஷியலாகவும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. ஆப்வியஸாக உங்கள் பர்சன் ஃபினான்ஷியலாகவும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை. நிறைய தடுமாற்றங்கள் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு யூனிவர்ஸோட பிளெஸிங் அதிகமாக இருக்குது. யூனிவர்ஸோட தலையீடு இங்கே அதிகமாக
அதிகமாக தெரியுது பைல் 1க்கு. நீங்கள் 2 பேரும் பார்க்கணுன்ட்டு இருக்குது. நீங்கள் 2 பேரும் தான் லவ்வர்ஸுக்கு வந்து நீங்கள் ஒரு பெஸ்ட் கப்புள், நீங்கள் ஒரு பெஸ்ட் பேரண்ட்ஸ் சொல்லலாம். உங்களை வந்து மற்றவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி இருந்தால், இந்த மாதிரி கப்புள் இருந்தால் லைஃப் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது தோணும். அந்த அளவுக்கு உங்கள் 2 பேருக்குள்ள அட்ராக்ஷன், கெமிஸ்ட்ரி அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சோல் கனெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் பர்சன் இப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆகட்டும், உங்களே ஆகட்டும், ரொம்ப இன்டென்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட லவ் வந்து ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் நிறைய அன்பு கொடுத்தனாலும் உங்களை வேல்யூ பண்ணாமல் விட்ட ஒரு பர்சன் தான். இப்போ அவங்க மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. இமோஷன்ஸோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனசாட்சி அவங்களை நிறையா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. இதை தாண்டி அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் மற்றவங்களோட தலையீடும் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் பர்சனை தாண்டி மற்றவங்களோட தலையீடு இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அமைதியாயிட்டீங்க. இதில் நிறையா பேர் வந்து டேரோ வந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்க. எஸ், டேரோ ரீடராக இருப்பீங்க, டேரோ கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஹீலிங் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லையுமே வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகியிருப்பீங்க. ஒன்று ஹீலிங் ஜாயின் பண்ணியிருக்கலாம், இல்லை ஹீலர் ஆகியிருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி தெரியுது. உங்கள் பர்சன் கம்ப்ளீட்டாக உங்களோட எனர்ஜிக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. பணம் கிடையாது, லவ் கிடையாது, வாழ்க்கையில் சந்தோஷம் கிடையாது, எதுவுமே இல்லாமல் ஒரு இருட்டான வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வெளிச்சத்தை தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அது நீங்கள் தான். உங்கள் கூட இருக்கும்போது கிடைச்ச அன்பில் வந்து இப்போ கொஞ்சம் அந்த 1% கூட அந்த அன்பு கிடைக்காம, தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை யார் வேணாலும் இருக்கலாம், அந்த அன்பு, அந்த ஒரு கெமிஸ்ட்ரி யார்ட்டையும் அவங்க ஃபீல் பண்ணலை. அந்த ஜஸ்ட் ஒரு ஃபேக்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெளி உலகத்துக்காக ஒரு மாஸ்க் போட்டுட்டு ஒரு போலியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெளியில பார்க்க சந்தோஷமா இருக்கலாம், பட் அவங்க உடம்புல வந்து ஒரு பார்ட்டே, ஒரு பாகமே மிஸ் ஆன மாதிரி அவங்க இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சோல் வந்து நீங்கள் தான் அப்படிங்கிற உண்மை வந்து இப்போ அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டிக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம். அது ரொம்ப வலியாக இருக்குது. கம்யூனிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் பர்சன் கரண்ட்டில் வந்து என்னென்னா சுச்சுவேஷன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஏதாவது சைன் காமிக்கிறீங்களா, நீங்கள் அவங்கள நோக்கி வரீங்களா அப்படின்ட்டு ஜஸ்ட் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் பாருங்களேன், ஆக்ஷன் 3மே வச்சு பாருங்க. 3மே ஆக்ஷனுக்குரிய கார்டு. 3மே ஆக்ஷனுக்குரிய கார்டு. பைல் 1 வெரி சூன் உங்களுக்கு ஒரு மெசேஜ், ஒரு கால் ஏதாவது உங்களை நோக்கி வரும். இதில் அவங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பிரில்லியண்ட்டான பர்சன் பாருங்கள். அவங்களுக்கு தெரியும் எப்படினாலும் நீங்கள் வருவீங்கன்னு. சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணால் அவங்க ஒரு மெசேஜ் பண்ணுறது, நீங்கள் ஒரு கால் பண்ணால் அவங்க கால் பண்ணுறது, அவங்க ஜஸ்ட் அப்படி தான் பண்ணுறாங்களே தவிர தைரியமாக அந்த ஈகோவை விட்டுட்டு உங்ககிட்ட ஸ்டெப் எடுத்து வரணுங்கிற முடிவுக்கு வந்து இன்னும் வரல. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வந்து ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலையிலேருந்து இப்போ தாண்டி வந்திருக்கீங்க இல்லையா? இந்த இந்த சூழ்நிலை வந்து சரி ஆகிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்னது தான், உங்களை தாண்டி அவங்க வேறு யார்கிட்டையுமே வந்து அவங்க அந்த சோல் கனெக்ஷன் ஃபீல் பண்ணலை. ஜஸ்ட் இவங்க ஒரு கம்யூனிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எதிர்பார்க்கறது வந்து என்னென்னா, நானும் எஃபர்ட் போட்டு வரேன், நீயும் எஃபர்ட் போட்டு வா அப்படிங்கிறதான். ஈக்குவலாக இருக்கணும். ஏன்னா இதில் வந்து இல்லை லவ்வர்ஸ், 2 ஆஃப் கப்ஸ் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே எல்லாமே மியூச்சுவலாக போயிட்டு இருந்திருக்கும். சரிங்களா? மியூச்சுவலாக போயிட்டு இருக்கோம். இப்போயே அவங்க அதான் எதிர்பார்க்குறாங்க. நானும் ஒன்று நோக்கி வரேன், நீயும் என்னை நோக்கி வா, நீ அவாய்ட் பண்ணாத, ஈகோலாம் என்கிட்ட காமிக்காத அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் அவங்க உங்ககிட்ட சொல்ல வர விஷயம். இதில் வந்து மிதுனம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. மிதுனம், தென் கடகம், விருச்சகம் இருக்குது, மீனம் இருக்குது, வாண்டு அதிகமாக இருக்குது. சரிங்களா? சிம்மம், மேஷம், தனுஷு அதுவும் ரொம்ப அதிகமாக இருக்குது. கடகம் அதிகமாக இருக்குது. ரிஷபம் அதிகமாக இருக்குது. சரி, இப்போ ஓவரால் நான் பைல் 1 உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி நான் சொல்லணும்னா, இப்போ உங்கள் பர்சனுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறீங்க நீங்கள். உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப ஒரு, ஏன்னா உங்கள் எனர்ஜியிலே எம்ப்ரெஸ் வந்துச்சு. அவங்க உங்களை பார்க்குறது எம்ப்ரெஸ் தான். உங்களை ஒரு ராணி மாதிரி அவங்க பார்க்குறாங்க. சரிங்களா? ஃபெமனைன் ஆர் நீங்கள் மேல் ஆர் ஃபீமேல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஃபெமனைன் எனர்ஜியாக பார்க்குறாங்க. நீங்கள் அவங்க லைஃப்பில் இருந்தால் பியூட்டிஃபுல்லாக லைஃப் போகுங்கிறது வந்து இப்போ உங்களை மிஸ் பண்ணிட்டோமோங்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து அவங்க மேலே கோபம் வருதுன்னு சொல்லலாம். உங்களை மிஸ் பண்ணிட்டோமோ, அதுதான் வந்து அவங்களோட மனப்போராட்டம். டெய்லியும் நைட்டு வந்து அவங்களுக்கு வந்து உங்களோட ஞாபகங்கள் இல்லாமல் காலைல எழும்போதும் சரி, உங்களோட ஞாபகங்கள் முதல்ல வர தூங்குறதுக்கு முன்னாடி கடைசி தாட் வந்து உங்களை பற்றி தான். அவங்க வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஆக்ஷன் எடுத்து வர்றதுக்கு தயக்கம் இருக்குது. ஏன்னா ரொம்ப கால்குலேட்டிவ், கொஞ்சம் பொறுமையாக பார்த்து என்ன மாதிரியான சுச்சுவேஷன் என்ன பண்ணலாம். ஆனால் உங்களை விடுற மாதிரி கிடையாது. நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. உங்களை அவ்வளோ ஈஸியால் விட மாட்டாங்க. இவங்க அந்த மாதிரி கேரக்டர் தான். பாருங்கள்,
8 ஆஃப் கப்ஸ், 10 ஆஃப் கப்ஸ். அவங்க வந்து உங்கள் கூட ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் வந்து அமையணும்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? 10 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அக்டோபர் மந்த் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நம்பர் 8 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எஸ், ஆகஸ்ட் மந்த். சரிங்களா? இந்த மந்தில் சம்திங் உங்கள் பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு உங்களை நோக்கி வரலாம். அங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க லைஃப்பில், அவங்க ஃபினான்ஷியலாக, கரியரில் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது எல்லாமே மாஸ்க்கு தான். அவங்க சந்தோஷமாக இல்லை, அவங்க சந்தோஷம் நீங்கள் தான், அதை நோக்கி தான், உங்களை நோக்கி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இதில் நீங்கள் தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆன் ஆகிற மாதிரி நிறையா பேர் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. அதனால தான் உங்களை நோக்கி வர்றாங்க. சரிங்களா? சரி, உங்களுக்கான நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ், ஸ்பிரிட் இப்போ என்ன சொல்ல வராங்க, நீங்கள் என்ன பண்ணணும்? மூவ் ஆன் ஆனாலும் நீங்கள் ஒரு புது லைஃப், ஒரு புது சோல்மேட், இல்லை உங்கள் பர்சன் அந்த மாதிரி பார்த்துட்டு தான் இருக்கீங்க. மெசேஜ், கால் ஏதாவது வருமா அந்த மாதிரி. பைல் 1க்குரிய மெசேஜ். சரி, நீங்கள் கொஞ்சம் இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம். எதையுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து இதே பர்சன் எதிர்பார்த்தாலும் சரி, இல்லை நியூ லைஃப்குள்ளே நீங்கள் நுழையலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருந்தாலும் சரி, ரொம்ப வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக எந்த ஆக்ஷனும் எடுக்காதீங்க. கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மூவ் பண்ணுங்கள். சரிங்களா? அண்ட் உங்கள் லைஃப்பில் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து யூனிவர்ஸோட தலையீடு அதிகமாக இருக்குது. அண்ட் அது மேலே நம்பிக்கை வைங்க. ட்ரஸ்ட்டு வந்து வைக்கணும் நீங்கள் கண்டிப்பாக. அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் எதுவுமே, இங்கே நிறையா பேர் வந்து பைல் 1 வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்து எனர்ஜி சொல்லணும்னு நினச்சேன், ஜஸ்ட் நான் மறந்துட்டேன். நிறையா வந்து ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்கள் எனர்ஜியில் தெரியுது. சில பேருக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கணும், இன்னும் வரலையே அப்படிங்கிற ஒரு ரஷ் அது கண்டிப்பாக இருக்குது. பட் அந்த ரஷ் வேண்டாம். எதுவுமே நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. டிவைன் டைமிங்கில் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொன்றா அன்ஃபோல்ட் ஆகும். சரிங்களா? நேச்சுரலாக அதுவே அழகாக அன்ஃபோல்ட் ஆகி வரும். நீங்கள் உங்கள் எனர்ஜியை எப்படி வச்சுக்கிறீங்க அப்படின்னு தான். இப்போ யூனிவர்ஸ் உங்களே சூப்பராக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் இன்னும் அந்த அன்பை வந்து ஓவராக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, இன்னும் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்களா, இன்னும் பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணுறீங்களா, உங்கள் தப்பெல்லாம் நீங்கள் வந்து மாற்றிக்கிறீங்களா, நீங்களும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்கள் லைஃப்பை நல்லா கிரவுண்டடாக ஸ்டேபிளாக கொண்டு போயிட்டு இருக்கீங்களா, இல்லை ஆன் அண்ட் ஆஃப் தான் போயிட்டுருக்கா, ஜஸ்ட் உங்கள் பர்சன் வந்து ஒரு கொஞ்சம் இமோஷனாக பேசினாலும் ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து இறங்கி போயிட்டீங்கன்னா அகைன் உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து செம்ம அடி கொடுக்கும். ஸோ அடுத்து நீங்கள் போகிறது வந்து கான்ஃபிடென்ட்டோட மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர மாதிரி இருக்குது. எல்லாமே டிவைன் டைமிங்கில் நடக்கும். சரிங்களா? இதுதான் பைல் 1 உங்களுக்கான இன்னைக்கு உங்களுக்கான ஸ்பிரிட்டோட கைடன்ஸ். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும், அண்ட் ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. இப்போ உங்கள் பர்சனோட எனர்ஜி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட எனர்ஜி பார்த்துடலாம். நீங்கள் இல்லை உங்கள் பர்சன் வந்து லிப்ரா, துலாமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? துலாம் வந்து பைல் 2ஓட கனெக்ட் ஆகியிருக்கு. நீங்கள் ரொம்ப பொறுமையான பர்சன், நிறைய அன்பு கொடுக்குறவங்க. ஆனால் உங்களுக்கு என்ன ரொம்ப வலி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பர்சன் வந்து அவங்க மனசில் இருக்கிற இமோஷன்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத ஒரு கேரக்டராக இருப்பாங்க. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது, ஆதிக்கம் அதிகமாக செலுத்துறது, ஜஸ்ட் லவ் பண்ணுறாங்களா இல்லையானே தெரியாது உங்களுக்கு. சரிங்களா? எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாத ஒரு பர்சனாக இருப்பாங்க. பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப கால்குலேட்டிவ், நிறையா வாட்டி யோசிச்சு தான் ஒரு விஷயம் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் எதுலேயுமே வந்து மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க. கம்ஃபர்ட் ஜோன். சரிங்களா? கம்ஃபர்ட்டாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் செல்ஃபிஷானவங்க கூட தான். மைண்டு தான் அவங்களுக்கு, ஹார்ட்டில் அவங்களுக்கு வேலையே கிடையாது. நீங்கள் எதிர்பார்த்தாலும் நடக்காது. அது வந்து உங்களுக்கு ரொம்ப வலி கொடுக்கும். நீங்கள் நிறைய அழுது புலம்பி இருப்பீங்க. பட் உங்கள் பர்சன் வந்து அது அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் உங்கள் பர்சன் வந்து லாஜிக்காக தான் திங்க் பண்ணுவாங்க. உங்கள் இமோஷன்ஸை புரிஞ்சுக்காத ஒரு பர்சனாக இருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் உங்கள் பர்சனோட கேரக்டர். சரி, இப்போ உங்களோட எனர்ஜி என்னன்னு நம்ம பார்த்துட்டு தென் உங்கள் பர்சன் என்ன இப்போ நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் எனர்ஜி பைல் 2. நீங்கள் ரொம்ப நல்லாவே ஸ்ட்ரக்காகி இருக்கீங்க. பைல் 2 வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரக்காகி இருக்கீங்க.
ரொம்ப வலி வேதனை அதிகமாக இருக்குது, குழப்பங்கள் அதிகமாக இருக்குது, மைண்டு கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகி இருக்குது. நைட் டைமில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற வழி இருக்குது, ஏண்டா இவங்களை பார்த்தோம் அப்படிங்கிற வழி இருக்குது. நல்லா ஒரு கிராஸ் ரோடில் நின்றுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா அந்த பக்கமா, என்ன பண்ணுறது, அடுத்தது என்ன, வாழ்க்கை என்ன, எதிர்காலம் என்ன, பல கேள்விகள், ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க. பைல் 2. ஓகே, இதில் எனக்கு இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான எனர்ஜி என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைடு உங்கள் பர்சனை மிஸ் பண்ணுறீங்க. இது சில பேருக்கு வந்து இது நல்லா பொருந்தும், எல்லாருக்கும் இது பொருந்தாது. உங்களுக்கு வந்து 2 விஷயம் இருக்குது. இதில் நான் 2 எனர்ஜி சொல்கிறேன். ஒரு எனர்ஜி, உங்கள் பர்சன் கூட அந்த பழைய மெமரிஸ், அவங்க காமிச்ச லவ், அதுலேருந்து உங்களால் வெளியில் வர முடியல. அதை திரும்ப 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 அதை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ ஒரு அழகான வாழ்க்கை வந்து உங்கள் பர்சனோட வாழ்ந்துருக்கீங்க. அந்த லவ்வை வந்து இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. சரிங்களா? அது ஒன்று. இந்த பக்கம் வந்து அவங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். மிஸ்ஸிங் எனர்ஜி, நடந்த விஷயங்களில் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க. இந்த பர்சன் என்னை நிஜமாகவே லவ் பண்ணுறாங்களா, நான் ஏன் இவங்ககிட்ட இவ்வளோ அடிக்ட் ஆகிருக்கேன், நான் ஏன் இவ்வளோ மிஸ் பண்ணுறேன், என்னால் இதிலிருந்து ஏன் மூவ் ஆன் ஆக முடியல, இந்த பர்சனை மறந்துக்கிட்டு என்னால் ஏன் போக முடியல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கான காரணம் உங்களுக்கே நல்லா தெரியுது. ஏன்னா உங்கள் பர்சன் அந்தளவுக்கு உங்கள்கிட்ட லவ் காமிச்சிருக்காங்க. என்னதான் இவங்க லாஜிக்கான பர்சன், லாஜிக்காக திங்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் அவங்க கூட நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கீங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கீங்க, ஒரு பாதுகாப்பான உணர்வு வந்து உங்களுக்கு கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் இன்னொரு சைடு வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை நடத்தின விதத்தில் இருந்து நீங்கள் வெளியில் வரல. அந்தளவுக்கு உங்களை இல்ட்ரீட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மிஸ் பண்ணிடுவோமோங்கிற பயம் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த பர்சனோ இல்லாமல் உங்களால் எதிர்காலத்தை வந்து யோசிக்க முடியல, மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற பயம் அதிகமாக இருக்குது. இது ஒரு செட் ஆஃப் எனர்ஜிஸ். இது வந்து நிறையா பேருக்கு வந்து ரெசனேட் ஆகும். இன்னும் சில பேருக்கு ரெசனேட் ஆகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டில் இன்னும் உங்கள் எக்ஸ், அதாவது எக்ஸ் மீன்ஸ் இப்போ நீங்கள் யாருக்காக பார்க்குறீங்களோ, இப்போ நீங்கள் பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பர்சனை வந்து மிஸ் பண்ணுறீங்க. பட் இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டு இருக்கு. அது வந்து ஒத்துக்கலாமா வேணாமா, அதான் கிராஸ் ரோடுன்னு ஆரம்பத்திலே சொன்னேன். சரிங்களா? அதாவது இந்த பிரேக்கப் ஆகி உங்களை ஹர்ட் பண்ணிட்டு போன இந்த பர்சனுக்காக நம்ம வெயிட் பண்ணணுமா, இந்த பர்சனை நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ, அது ஒரு சைடு இருக்குது. அவங்கள மறக்க முடியாமல் தவிக்கிறீங்க. இன்னொரு சைடு உங்ககிட்ட அன்பை வந்து நிறைய கொட்டி கொடுக்கறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. சரிங்களா? அவங்க நிறைய அன்பு கொடுக்குறாங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம். கடகம், விருச்சகம், மீனம் வந்து இது ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்கு கும்பம், மிதுனம், துலாம் இங்கே அதிகமாக இருக்குது. எஸ், நைட் டைமில் நீங்கள் எனர்ஜி வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து பெயின் அதிகமாகுது. நைட் டைமில் உங்கள் லைஃப்பில் வந்து எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. அப்படியே வந்து ரொம்ப ஒரு நத்தவை இப்படி நகரும், அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ஒரு மூமெண்ட் தான் உங்கள் லைஃப்பில். எந்த ஒரு ரியாக்ஷன் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக எதுவுமே போகிற மாதிரி தெரியல. சரி, இப்போ உங்கள் பர்சனோட எனர்ஜி நம்ம என்னென்னு பார்த்துடலாம். உங்கள் பர்சன் நேமை ரிப்பீட் பண்ணுங்கள். அவங்க முன்னாடி இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் பர்சன் என்ன மாதிரியான எனர்ஜியில் இருக்காங்க, என்ன சிச்சுவேஷன் அங்கே பார்க்கலாம். பைல் 2. உங்கள் பர்சன் கண்ட்ரோல் பண்ணுற கேரக்டராக இருப்பாங்க, டாமினன்ட். சரிங்களா? அந்த மாதிரி தெரியுது. ஓகே, நீங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. கரியர் ஜஸ்ட்டு ஏதாவது வேலைக்கு போகிறீங்க, ஜாபில் இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே. பட் உங்கள் ஃபோக்கஸ் வந்து கரியர்லையோ உங்கள் ஜாபில் கிடையாது. ஜஸ்ட் உங்கள் பர்சனை வந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் உங்கள் இதில் கன்னி, மகரம், ரிஷபம் அதெல்லாம் இருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, உங்கள் பர்சன் வந்து அவங்க வந்து மனசில் இருக்கிறலாம் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய எங்கள் பிளாக்கேஜ். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பெரிய எங்கள் பிரச்சனை என்ன தெரியுங்களா, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷனுக்கு உங்கள் பர்சன் வந்து ரெடியாக இல்லை. அண்ட் இன்னும் சில எனர்ஜிஸ் என்னன்னா, உங்கள் பர்சன் வந்து சீக்ரெட்டாக வந்து ஏதோ மறைக்கிறாங்களோங்கிற சந்தேகத்தோடு நீங்கள் இருக்கீங்க. நிறையா பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது. என் பர்சன் என்னை தாண்டி ஏதாவது ரிலேஷன்ஷிப் பாருங்க, இங்கே மறைச்சி வைக்கிறதுக்கு பக்கத்துலேயே ஒரு பியூட்டிஃபுல்லான டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி வருது. அந்த ஃபெமினைன் யாராக வேணாலும் இருக்கலாம், மேல் ஆர் ஃபீமேல். ஸோ யாரோ என் பர்சன் லைஃப்பில் இருக்காங்களா, அந்த பர்சன் கூட வந்து என் பர்சன் வந்து அட்டாச்சாக இருக்காங்களா, இல்லை அவங்க லைஃப்பில் புது பர்சன் வந்துட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. பயம் இருக்குது, ஏக்கம் இருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரிங்களா? உங்க பர்சன் ஏதோ சீக்ரெட் இருக்கா, அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு லவ் வந்துருச்சா, இல்லை யாரோ அவங்களை கண்ட்ரோல் பண்றாங்களா, யாரோ கைட் பண்றாங்களான்ட்டு ஓவரான ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வந்து உங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. உங்க பர்சன் கடகம், ரிஷபம் இங்க அதிகமா இருக்கு.
உங்கள் பர்சன் ரொம்ப கோல் ஓரியன்டாக இருப்பாங்க, கரியருக்கு முக்கியத்துவம் தரவங்களா இருப்பாங்க, சொசைட்டிக்கு முக்கியத்துவம் தரவங்களா இருப்பாங்க, ரொம்ப ப்ராக்டிக்கலான பர்சன். இந்த பர்சன்ட்ட நீங்கள் எதிர்பார்க்கறது வந்து உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லணும், பட் அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் வார்த்தையை வாங்குறது ரொம்ப கஷ்டம். அவங்க மனசில் இருக்கிறது எதுவுமே வந்து அவங்க எதுவுமே ஓப்பன் பண்ணி சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நான் அதை சொன்னேன். அதுதான் இதில் வந்து சில பேர் எஸ் இங்கே நல்லா ஆப்வியஸாக நல்லா தெரியுது, உங்களுக்கு சந்தேகங்கள் அதிகமாக இருக்குது. பைல் 2 உங்கள் பர்சன் லைஃப்பில் வேற யாரோ இருக்காங்களா, நீங்கள் அதை பற்றி கேட்டிருந்துருப்பீங்க. ரீசெண்டாக அதை பற்றின கம்யூனிகேஷன் உங்களுக்கு போயிருக்கும். ரீசெண்டாக இல்லைனாலும் எப்பயாவது உங்கள் பர்சன்ட்டு அதை பற்றி கேட்டிருப்பீங்க. தேர்ட் பார்ட்டி இருக்காங்களா, அந்த மாதிரி உங்கள் பர்சன் வந்து சூப்பராக தப்பிச்சு ஓடி இருப்பாங்க, சரிங்களா? உங்கள் பர்சன் எதுவுமே பைல் 2ல எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, இங்கே சீக்ரெட்ஸ் இருக்குது, ஒரு ஏமாத்து வேலை, சீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் வந்து எனக்கு பைல் 2ல தெரியுது. நீங்கள் எதிர்பார்க்கறது ஒரு கம்யூனிகேஷன், உண்மையாக என்கிட்ட இரு, நான் உங்கள்கிட்ட உண்மையாக இருக்கேன், ஜென்யூனாக இருக்கேன், நீ என்னை ஏமாத்தாத, நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போகலாம், அதுதான் நீங்கள் சொல்கிறது. ஆனால் உங்கள் பர்சன் அதுக்கு ரெடியாக இல்லை, சரிங்களா? உங்கள் பர்சன் வந்து லைஃப் எப்படின்னா, உங்களையும் சமாளிச்சுட்டு தேர்ட் பார்ட்டியும் சமாளிச்சுட்டு அந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. மனசில் இருக்கிறது எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஜஸ்ட் அதுலேருந்து தப்பிச்சு போகிறது, அந்த மாதிரியான ஒரு பர்சனாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஒரு சீரியஸாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தான் அவங்கக்கிட்ட சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பை எதிர்பார்க்குறீங்க, பட் அவங்க வந்து ஜஸ்ட் ஃப்ளர்ட் பண்ணுறது, சீட் பண்ணுறது, பைல் 2ல எனக்கு அதுதான் வந்து நிறையாவே தெரியுது. ஒரு மாஸ்க், ஒரு சீட்டிங் கேரக்டர், அவங்க சந்தோஷம், அவங்க ரொம்ப சுயநலம், அவங்க சந்தோஷத்துக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுற ஒரு கேரக்டர் மாதிரி தான் தெரியுது. அவங்க ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. நீங்களாகட்டும் பாருங்கள், பேலன்ஸ்னு சொன்னேன், கரெக்டாக பேலன்ஸ் வருது. ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. இப்போ உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்த லவ் வந்து அவங்க வேற எங்கேயோ கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிக்கான ரீடிங் மாதிரி தான் இருக்குது. நான் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜின்னு பார்த்தேன், பட் தேர்ட் பார்ட்டி யாராக வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? அவங்கள ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம், பட் உங்ககிட்ட வந்து உங்களையும் சமாளிச்சுட்டு தேர்ட் பார்ட்டியும் சமாளிச்சுட்டு, ஏன்னா அவங்க ரெண்டு பக்கமுமே நீங்கள் ரெண்டு பேருமே வேணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் வந்து அவங்க வந்து சந்தோஷமா இருக்க முடியும். அவங்க உங்களே விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, அவங்க கூட இருக்கிற தேர்ட் பார்ட்டியை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, ரெண்டு பக்கமுமே பேலன்ஸ்டாக கொண்டு போகணுங்கிறத வந்து தெளிவாக இருக்காங்க, சரிங்களா? இந்த பர்சன் வந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. பட் உங்களோட ஏக்கம் வந்து கம்ப்ளீட்டாக நீ எனக்கு மட்டும்தான் வேணும், நீ எங்கூட மட்டும்தான் இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி, அந்த மாதிரியான ஏக்கம், தவிப்பு, அதெல்லாம் தெரியுது. ஆனால் உங்கள் பர்சன் வந்து ரெண்டு பக்கமே ரெண்டுமே எனக்கு வேணும், நீயும் வேணும், எனக்கு தேர்ட் பார்ட்டி வேணும், தேர்ட் பார்ட்டி யாராக வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? இல்லை கரியராக கூட இங்கே இருக்கலாம். கரியருக்கு நீ உன்னோட ஜாபுக்கு முக்கியத்துவம் தர, எனக்கு தரலன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கனாலும் அதுவும் எனக்கு முக்கியம்தான், பணம் சம்பாதிக்கிறது எனக்கு முக்கியம்தான் அப்படிங்கிற ஒரு பர்சனாகவும் இருப்பாங்க. அதுவுமே உங்களுக்கு இரிட்டேட் ஆகும். ஆனால் ரொம்ப செல்ஃபிஷ். அவங்களோட லைஃப், அவங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதுதான். அவங்க உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னெலாம் உங்ககிட்ட எப்பயுமே சொல்லவும் மாட்டாங்க. இது பாருங்கள், மறுபடியும் டெம்பரன்ஸ், ஜஸ்ட் நீங்கள் ரொம்ப பொறுமைசாலி, நீங்கள் ரொம்ப பொறுமையாக இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பொறுமையாக அவங்க உண்மையெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்கங்கிற உங்ககிட்ட வெயிட்டிங் எனர்ஜி இருக்குது. ஆனால் உங்கள் பர்சன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கம்ப்ளீட்டாக வந்து அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது, அவங்க மனசில் என்ன இருக்குது, அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதனால கூட உங்களுக்கு பிரேக்கப் ஆன மாதிரி தெரியுது. அதனால் உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம். சப்போஸ் நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரேக்கப் ஆன மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி ஆயிட்டீங்கன்னா, என்னதான் உங்கள் பர்சன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் நீ எனக்கு ஒரு தெளிவு கொடுக்காம என்கிட்ட வந்துடாத அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு என்கிட்ட வா, இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் உங்களோட எனர்ஜி. நான் வந்து உன் லைஃப்ல நான் மட்டும்தான் இருக்கணும், நீ எனக்கு முக்கியத்துவம் தரணும், நீ என்னை வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான். உங்க பர்சன் வந்து நைட்டெல்லாம் நிறைய யோசிக்கிறாங்க, நிறைய திங்க் பண்றாங்க. அவங்க வந்து சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில், நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன். இதை வந்து ப்ராக்டிக்கலா டீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்க தான் வந்து அழுதுகிட்டு ஓவர் லவ் காமிச்சிட்டு ஹார்ட்ல இருந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே வந்து இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், நீங்கள் ஒரு டிவைன் ஃபெமினைன் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு உங்கள் லைஃப். பட் உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல். இதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணி கொண்டு போக முடியும், எப்படி உங்களே கன்வின்ஸ் பண்ண முடியும், இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் வேணும்னு தான் நினைக்கிறாங்க, சரிங்களா? நீங்கள் இல்லாமல் அவங்க வந்து இருக்க முடியாது தான், அந்த மாதிரி தான் தெரியுது எனக்கு. பைல் 2ல இன்னைக்கு எனர்ஜி வந்து எனக்கு இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியுது. எனக்கு அதில் என்ன வந்திருக்கோ நான் ஜஸ்ட் அதை ரீட் பண்ணுறேன். எஸ்,
அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான். 2 ஆஃப் காயின்ஸ் உங்களுக்கு 222 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். 222 நீங்களுமே வந்து ஒரு கிராஸ் ரோடில் இருக்கீங்க, இதுவா அதுவா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்குமே வந்து ஏதோ ஒரு ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டே இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அவ்வளோ ஈஸியாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகிற மாதிரி இல்லை. உங்கள் பர்சனே வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை சேலஞ்சஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வந்து இதில் எங்களுக்கு தெரியுது உங்கள் 2 பேருக்கும் இல்லை. அதனால தான் உங்கள் பர்சன் வந்து உங்களை சீரியஸாக எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னாலே அவங்க ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் சேலஞ்சஸ்க்கு ரெடியாக இருப்பீங்க, நீங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், நீ இருந்தால் போதுங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் உங்கள் பர்சன் அப்படி கிடையாது. அவங்க வந்து சொசைட்டியையும் பார்க்கணும், இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதையும் நான் சமாளிக்கணும், இந்த டிஃப்ரென்ஸோடு நான் உன்னை கல்யாணம் பண்ணுறதோ உன் கூட இருக்கிறதோ வந்து நடக்காத காரியம், ஆனால் நீ என் கூட இரு, அதுதான் வந்து அவங்களோட விஷ். சரிங்களா? பார்க்குறாங்க இந்த இதை வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வேணும், அதுக்கு என்ன பண்ணுறது உங்களை விடுற மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் வேணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் இதில் இன்னொரு என்ன விஷயம்னா உங்களை இன்னும் வந்து ஒரு மெச்சூர்டாக வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்னும் தயாராகலை. மெச்சூர்டாவோ ஒரு சீரியஸாவோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து அவங்க தயாராகலை. என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான். எனக்கு எனர்ஜி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பைல் 2 இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த லவ் வந்து இப்போ வேறு பக்கமாக அவங்க ஷேர் பண்ணுறாங்கன்னு தோணுது. சரிங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ உங்களே ஏங்க வைக்கிறாங்க, உங்களே ஜஸ்ட் அவாய்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதோ சம்திங் காமிக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்பிரிட்டோட கைடன்ஸ் என்ன நம்ம பார்க்கலாம். ஸ்பிரிட் பைல் 2க்கு என்ன சொல்ல வராங்க? பைல் 1க்கு வந்து அதே இதுதான் வந்திருக்கு. அதே இன்னைக்கு ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரே மாதிரியான கைடன்ஸ் தான் யூனிவர்ஸ் சொல்ல வராங்க. உங்களோட செல்ஃப் ஒர்த் தெரிஞ்சுக்கோங்க. உங்களே ப்ரையாரிட்டைஸ் பண்ணலை, உங்களுக்கு முக்கியத்துவம் தரலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது. சரிங்களா? உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களையும் யூனிவர்ஸ் வந்து இங்கே டெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு கஷ்டத்தில் வந்து தள்ளிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு தப்பை திரும்ப 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 பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய வலி வேதனையெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு, யூ ஆர் பீயிங் டெஸ்டட் பை த யூனிவர்ஸ். சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு வந்து வர நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து தள்ளி போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வர்ற வரைக்கும், உங்களுக்கு அந்த தைரியம் வர வரைக்கும், உங்கள் செல்ஃப் ஒர்த்து தெரிகிற வரைக்கும், உங்கள் தப்பை மாற்றிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ இது வந்து நீங்கள் பாடம் கற்றுக்க வேண்டிய தருணம். இப்போ நீங்கள் என்ன பாடம் அதை வந்து கற்றுக்கிட்டு அந்த மிஸ்டேக்கை சரி பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கீங்கன்னு தான் யூனிவர்ஸ் சொல்லுது. எஸ், நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க, அதுதான் யூனிவர்ஸ் சொல்லுது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து மாட்டிக்கிட்டீங்க, ஒரு சூழ்நிலை கைதி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு நிம்மதி கிடையாது. ஓகே, பட் உங்களுக்கு சந்தோஷம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டபர்னாக பிடிவாதமாக அங்கேயே ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், யூனிவர்ஸில் ஆகட்டும், வேர்ல்டு உலகத்தில் மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அடுத்து எல்லாமே எதுவுமே ஸ்டாக்னண்ட்டாக இருக்காது, மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே தான் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அதுலேயே ஸ்டக் ஆகி அடுத்தது என்னன்னு மூவ் ஆகாமே இருக்கு. நமக்கு ஏர்த்து கூட நமக்கு அது மூவ் ஆகிட்டே தானே இருக்குது, பூமி கூட சுற்றிக்கிட்டே இருக்குது, அடுத்துன்ட்டு நம்ம என்ன விஷயம் பாருங்களேன், எதுவுமே வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்காது, நிற்காது, ஸ்டக் ஆகாது. பட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரேக் ஆனவங்க, ஹர்ட் ஆனவங்க வந்து அதிலே ஸ்டக் ஆகி அந்த சூழ்நிலையிலே மாட்டிக்கிட்டு அவங்க சந்தோஷத்தை இழந்து அந்த நிம்மதியை இழந்து, பரவாயில்ல நான் இப்படியே இருந்துக்கிறேன் ஆனால் என் பர்சன் எனக்கு வேணும்னு அந்த ஒரு பிடிவாதம், அதில் வந்து அடிக்ட் ஆகுறீங்க இல்லையா? அதுதான் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு பாடத்தை சொல்லித்தருது. இது நீ கிடையாது, இது உன்னோட வாழ்க்கை கிடையாது. ஜஸ்ட் ஒரு டாக்ஸிக், பாருங்களேன், டாக்ஸிக் சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சும் நீங்கள் இருப்பீங்க. சரிங்களா? அந்த பர்சன்னால நான் ரொம்ப ஹர்ட் ஆகிறேன், எனக்கு வலி கொடுக்குறாங்க, ஏன் முன்னாடியே அவங்க தேர்ட் பார்ட்டி கூட சந்தோஷமா இருக்காங்க, எனக்கு இவ்வளோ வலி கொடுக்குறாங்களே, இருந்தாலும் எனக்கு அந்த பர்சன் வேணும். இது வந்து எந்த மாதிரியான மனநிலைன்னு புரியல, கஷ்டம் தான். பட் இது நீங்கள் மூவ் பண்ணி ஃபார்வர்டாக போயிட்டே இருக்கணும். அதுதான் உங்கள் செல்ஃப் ஒர்த்து தெரியணும். அதுக்கு தான் யூனிவர்ஸ் உங்களை டெஸ்ட் பண்ணுது. சரி, நீ இப்பயாவது திருந்திட்டியா, இப்பயாவது நீ மாறிட்டியா, உன்னோட ஒர்த்து தெரிஞ்சிருச்சா, உனக்கு ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான லைஃப் வந்துகிட்டு இருக்கு, ஏன் நீ அதை நோக்கி போக மாட்டேங்கிற? இதுதான் உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லித்தர பாடம். இது நீங்க எந்த அளவுக்கு குயிக்கா கத்துக்கிட்டு அடுத்தது போறீங்கிறது உங்க கையில தான் இருக்கு. பைல் 2. ஸோ பைல் 2 இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் வேணும், ஹீலிங் செஷன் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.